டேய் நிறுத்த மாட்டீங்களாடா பேசுகிறத? போய் பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ வெல்கம் டு மணி கைஸ். லைவ் அப்டேட்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோவா கேங் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்பயுமே ராத்திரி போட்டு அவங்க கடையில் போடுவாங்க இல்லையா, அதேமாரி மூலையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சம்பவம் நடக்குதுன்னா, சௌந்தர்யா அவர்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மாக்கிங் வன்னு ஒன்று பண்ணாங்க இல்லையா, அந்த மாக்கிங்கை பற்றி பேசுகிறாங்க. அந்த மாக்கிங் பற்றி பேசும்போது எனக்கு வந்துட்டு நான் மாக்கிங் வேணும்னே பண்ணணும்லாம் பண்ணல. ராணவக்கிட்டையும் சரி, அங்கே பேசும்போதும் சரி, நான் வேணும்னேலாம் பண்ணல. நான் பேசும்போது அப்படியே பண்ணிவிட்டேன். நான் இன்ட்யூஷன் நான் வந்து மாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அங்கே தீபக் வந்துட்டு பக்கத்தில் இருந்தவர், நான் வந்துட்டு இங்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு அட்வைஸ் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி நடுவில் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு லைக் வந்துட்டு யார் என்ன சொல்லும்போது ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணுற நிலைமையில் இருக்காங்கன்னா என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். நம்ம அக்செப்ட் பண்ணுற நிலைமையில் அவங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம தப்பு பண்ணியிருக்கணும் அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸை சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்துட்டு மஞ்சரி பக்கத்தில் இருக்காங்க. மஞ்சரி என்ன சொல்கிறாங்க, உடனே வந்துட்டு நீனும் சௌந்தர்யாவும் அருணும் ஒன்று தான் அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு மஞ்சரி சௌந்தர்யா அவர்களுக்கு பெரிய ஷாக்கு. என்னடா அருணையும் என்னையும் ஒன்றுன்றாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ ஒய் பிகாஸ் அவங்க அது சொல்கிறாங்கன்னா மார்க் பண்ணுறதில்ல வந்துட்டு. உடனே ஜெஃப்ரி சொல்கிறாரு, வந்துட்டு நீனும் வந்துட்டு நீ இன்டெரக்டாக மார்க் பண்ணுவோம், அவர் வந்து டேரெக்டாக மார்க் பண்ணுவாப்பில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு கையில் ஆக்ஷன் காட்டி ஒரு மாதிரி பண்ணுவார். நீ வந்துட்டு தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிப்பா, அவர் வந்து மாட்டிக்க மாட்டார். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு உங்கள் 2 பேருக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டென்ட்லாம் இருக்க இன்னொரு பக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா, ரயான் ஜாக்லினுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை வருது. ரயான் ஜாக்லினுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, மஞ்சரி அவர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க, வந்துட்டு ஒய் ஜாக்லின் நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் வீக் டாஸ்கில் வந்துட்டு எதுக்கு பர்ஃபார்ம் பண்ணல, இந்த டெவில் வர்சஸ் ஏஞ்சலில் எதுக்கு நீங்கள் வந்துட்டு டெவலப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. இல்லை நான் வந்துட்டு அவங்க இன்னுமே ஜாக்லின் வந்துட்டு அவங்களோட நிலைப்பாடில் தான் இருக்காங்க, அவங்களோட ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. தட் எனக்கு வந்துட்டு இந்த சில்லி பவுடர் வந்துட்டு கண்ணில் போடுறது, வந்துட்டு முட்டையை வந்துட்டு வாயில் ஊற்றுறது, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஈடுபாடில், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை இது பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் இன்னமும் அந்த ஸ்டாண்டில் தான் இருக்கேன். நான் வந்துட்டு பண்ணியிருக்க மாட்டேன், இந்த மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். இது வந்துட்டு ரஞ்சித் சாரோட ஒரு பிரச்சனை போட்டதுனால தான் இது வந்துட்டு வீக்கெண்டில் கேட்கப்பட்டது, இல்லைனா இது அப்படியே கடந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இது முடிஞ்சிடுச்சு. அப்படியே பார்த்துட்டா இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த காலில் தர்ஷிகா அவங்க முட்டையை எடுத்தாங்க பார்த்தீங்களா, ரஞ்சித் சார் முட்டையை. ஸோ அதை பற்றி பேசுகிறாங்க. ரஞ்சித் சார் முட்டையை எடுத்தது கரெக்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க ரஞ்சித் சார் முட்டையை வந்துட்டு எடுத்துருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரயான், மஞ்சரி, சௌந்தர்யா இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது எடுத்தது கரெக்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு கரெக்டு அப்படின்னு கேட்கும்போது, இவங்க வந்துட்டு இப்போ தான் கேப்டன் ஆகிருக்காரு, ஸோ வந்துட்டு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், ஒரு சான்ஸ் கொடுத்து எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அதுக்கு ஜாக்லின் சொல்கிறாங்க 10 வாரம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வந்துட்டு சான்ஸு இதுதான் பார்த்துட்டு இருந்தால் எப்படி. அவர் வந்துட்டு காலையில் அவ்வளோ சண்டை நடந்துகிட்ருக்கு, லேபர் அந்த ஸ்கில் அந்த இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவர் எதுவுமே கேட்காம அவர் பாட்டு நின்றுருக்காரு, இஷ்டத்துக்கு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றுமே கேட்கல அப்படின்ற மாதிரி ஜாக்லின் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அதை வந்துட்டு முடிச்சு ஃபன்னாக ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் லைவில் வந்துட்டு ஆக்சுவலி நடந்துகிட்ருக்கு கை. ஸோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக லைவ் அப்டேட்ஸோடு உங்களை வந்துட்டு கூடிய விரைவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ்.